வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/5/2024 வின் கம்யூனிட்டாக தான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் இயர்ஸும் கொஞ்சம் வருஷமும் அதே மாதிரி ட்ரா நம்பர் கொஞ்சம் மாறி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க அவங்க, அதனால தான். சரிங்களா? வராத இது வந்து ஓல்டு ட்ரா நம்பர் அடித்து வச்சுக்கிறாங்க. அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போய் 2025ன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துருக்காங்க. பரவாயில்ல, இருந்தாலும் சார்ட்டு நம்மளே ஓசியில் வாங்கின சார்ட்டாச்சு. சரிங்களா? அதனால் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு பொறுத்தவரைக்கும் வின் கம்பெனி ட்ரா தான் இருக்குது. சரிங்களா? வின் கம்பெனி வந்து பொறுத்த வரைக்கும் போன வாரம் வந்து உங்களுக்கு 6ஆம் தேதி இல்லையா, 6/5/2024 நம்ம என்ன பார்த்தோம்னா 789வது குழுக்கள். ஏதாவது கண்டிப்பாக வந்து நம்ம 7 நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே கொடுத்தாங்க. போன வாரத்தில் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு 7 நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து ஆடிடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 7 நம்பர் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொன்னோம். எதனால் அப்படி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வின் கம்பெனி நமக்கு 3 வாரமாக ஆடப்பட்ட நம்பர், 4 வாரமாக ஆடப்பட்ட நம்பர் என்னன்னு பார்த்தோம். அதிலேருந்து கண்டிப்பாக நமக்கு வச்சாங்கன்னா 7 நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வாரத்தில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 833 ஒரு நம்பர் ஆடினாங்க. இதுதான் வந்து வின்ல முதல்ல ஆடப்பட்ட நம்பர் போன மாதத்தில். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 531. அதுக்கடுத்து வின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 908. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 269. அதை கணக்கு பண்ணி அடுத்தது நம்ம என்ன ஆனாங்கன்னா 772. அப்போது நம்ம திரும்ப என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக 772லேருந்து 7ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மறுபடியும் ஆடக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த போர்டில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏங்க இன்றைக்கி எனக்கு 7 நம்பர் வந்துருச்சுங்க அப்படிங்க நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நாளைக்கும் ஒரு 7 நம்பர் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கும் ஒரு 0 வருது. 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு 0 ஏன் வருது அப்படின்னா 0 பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அந்த பெண்டிங் நம்பர் எதிர்பார்க்குறோம். நாளைக்கு 0க்கான வாய்ப்புகள் ஏ போர்டிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரணும். வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து என்னென்னா 025 தான் அடித்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து 025 தான் நமக்கு ட்ரையல் நம்பர் அடித்தாங்க. இந்த ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக 0 ஆட்டத்தில் வரப்போகுது அப்படின்னு. அதுதான் நம்ம திரும்ப சொல்கிறோம். 0க்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வந்து 577ன்னு எடுத்தாங்களா, 577 டபுள்ஸு. நம்ம நேற்றே சொன்னால் டபுள்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இது பெண்டிங் நம்பர்லேருந்து எடுத்துக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏ போர்டு மட்டும்தான் 7 நாள் ஆச்சு 7ஆம் நம்பரு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் இல்லை, 2 நாளாக தான் இருந்தது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் வந்து சி போர்டில் வந்து 3 நாள் தான் இருந்துச்சு. அப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பெண்டிங் நம்பர் எடுத்துக்காங்க, வேறு எந்த நம்பர் எடுக்கல. சரிங்க, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் 7ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக 2ஆம் நம்பர் அதிகமாக வரும். 2ஆம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் 5ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் 7ஆம் நம்பருக்கு நம்ம 52ன்னு எதிர்பார்த்தோம், 57ன்னு அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம 57ன்னு எதிர்பார்த்தோம், அடித்த நம்பர் 52ன்னு எதிர்பார்த்தோம், 57ன்னு அடித்தாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது. ஒரு நம்பர் கொடுத்து நல்லா இருந்திருக்கும். சரிங்களா? பரவாயில்ல. ஆனால் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து போன வாரம் கணக்கை நம்ம எதிர்பார்க்குறோம். போன வார கணக்கில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து 789. அதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக வராமல் போகாது. அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு அப்படி தான் வந்தது. நமக்கு அடுத்த ட்ரையல் தான் வந்து 029 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. அவங்க இதை வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு ஏ போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 1, அதாவது 170 அப்படிங்கிற நம்பர் எனக்கு எதிர்பார்க்குறேன் நான். எனக்கு அது மாதிரி வருது 170. பாருங்கள், நம்ம ஏற்கனவே 107ன்னு வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி 170 அப்படிங்கிற நம்பரை நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா 170 170 அதே நம்பரை நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். 1ஆம் நம்பர் இங்கே வைக்கிறதுனால 170 அப்படின்னு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 170க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 170 நிறையா இருக்குது. நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பக்கமும் 170 தான் திரும்ப வருது. 170 170 170 பார்த்தீங்களா? 170 தானே வருது அதிகமாக. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வருது. ஏங்க பெண்டிங் நம்பர் ஆனால் 7 நாள் தான் ஆச்சு. ஆனால் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை. ஆனால் இருந்தாலும் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் ஒரு டைம் வச்சாங்க 1ஆம் நம்பர், அதுக்கப்புறம் வைக்கல. ஆனால் அதை தாண்டி வேறு ஏதாவது வரணும் அப்படின்னா 0 வரணும். சரிங்களா? எப்படிங்க 0 வருது அப்படின்னா 0 இங்கே வைக்கிறாங்கன்னா 070 அப்படின்னு வரலாம் இல்லையா?
ஏற்கனவே 070 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு நமக்கு. 670 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணி 070, அதே மாதிரி 870 அப்படிங்கிற நம்பர் நிறைய வந்திருக்கு. அந்த 7 நம்பர் 170 இதெல்லாம் வந்திருக்கு அதிகமாக. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய 7 நம்பருக்கான வாய்ப்பு, 0க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏ போர்டில் 2 நம்பர் தான் கொடுக்குறோம். ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 0 வரணும். சரிங்களா? புரிகிற மாதிரி உங்களுக்கு சொன்னால் நாளைக்கு 5க்கு 1, அதே மாதிரி 0க்கு 5க்கு 0. 5க்கு 0ங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அது அருமையான வரக்கூடிய நம்பர். எப்போயுமே 5ஆம் நம்பருடைய பவர் 0, அது எப்போயுமே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 5க்கு 0, 5க்கு 1ங்கிற 2 நம்பரையுமே நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளைக்கு 2ஆம் நம்பர் ஓரளவுக்கு மறுபடியும் இருக்குங்க. இன்றைக்கி 2ஆம் நம்பர் வரல, நாளைக்கு கண்டிப்பாக 2ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா 273 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. மேலேருந்து கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு 372 அப்படிங்கிற நம்பர் வருது. 372, அதே மாதிரி 270 அப்படி 73ங்கிற நம்பர் வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 7க்கு 2 அப்படிங்கிற நம்பர் ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்க, அப்படி வரல என்னன்னா என்ன பண்ணோன்னா 3ஆம் நம்பர் வந்துடும். 3ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா 733 373ன்னு வந்துடும். 3ஆம் நம்பர் திரும்ப வந்துடும் கீழே. சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். 373ங்கிறது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் நமக்கு மேட்ச் ஆகிடுது. அப்போ அந்த நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 7ஆம் நம்பருக்கு 2 பவர் எதிர்பார்க்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0க்கு ஒரு பவர் எதிர்பார்க்குறோம், அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு ஒரு பவர் எதிர்பார்க்குறோம். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு 5க்கு ஒரு பவர் 0, ஒரு 7க்கு ஒரு பவர் ஒரு 2. அப்போ நாளைக்கு 2 அப்படிங்கிற 2 நம்பர் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வராதனால தான் நம்ம அதை 2 எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 02 வர மாதிரி தெரியுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது 02, 03 இதெல்லாம் வரும். நாளைக்கு 01 இதெல்லாம் நாளைக்கு கட்டாயமாக வரும். வராமல் போகவே போகாது. ஏங்க அது வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்தால் அது வரும், வராமல் போகவே போகாது. நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த மாதத்தினுடைய கணக்கு எடுத்து தலைகளை போட்டு புரட்டி பார்த்தாலும் 7ஆம் நம்பர் வரப்பெல்லாம் இந்த 3 நம்பர் வராமல் ஆட்டமே முடியாது. 7, 0, 3, 2, 1 இந்த 4 நம்பர் வராமல் போகவே போகாது. அதாவது 3 நம்பர், அதாவது 2, 3, 0 இந்த 3 நம்பர் 7ஆம் நம்பர் வந்தால் கட்டாயமாக வருது. நீங்கள் வேணால் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துங்க. அது மாதிரி தான் ஆடுவாங்க. நம்ம கணக்கில் அதான் காமிக்கிது. சரிங்களா? இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சும்மா வந்து ரேண்டமாக சொல்ல கிடையாது. நம்ம செக் பண்ணிவிட்டு தான் சொல்கிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு, அதுலேயும் குறிப்பாக வந்து நாளைக்கு ஏன் வந்து நாளைக்கு திரும்ப வந்து நம்ம அது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு வின்வின் கம்பெனி. சரிங்களா? வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதையும் நம்ம கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான கம்பெனி. நம்ம என்ன எடுக்கிறோமோ அது வந்துடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு 8ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் வந்து சி போர்டில் வரணும்னு காமிக்குது. அப்படி இல்லை, சி போர்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு மாறி வரும். சரிங்க, சி போர்டு 8ஆம் நம்பர் வரலன்னா வேறு என்னங்க வரும் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து 025. சரிங்களா? எப்போயுமே வந்து வின்வின் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஒன்று அவங்க ட்ரா நம்பர் 769 அந்த ட்ரா நம்பர்லேருந்து எதாவது எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 நம்பரில் முடிச்சுடுவாங்க 025. இந்த 2 நம்பர் தான் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. 025 சரிங்களா, 769 ப்ளஸ் அவங்களுடைய ஓல்டு ரிசல்ட் என்ன அடித்தாங்க உங்களுக்கு அதே கணக்கு. அதுலேயும் 7 நம்பர் இருக்குது, 9 நம்பர் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஓல்டு ரிசல்ட் என்ன இல்லைங்க, வின்வின் கம்பெனி 789 அவ்வளோதான். இதுதான் இதில் வந்து பிரதானமாக அவங்க அடிக்க போகிறாங்க. என்ன வர போகுதுன்னா 025 அதுலேருந்து மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா 7, 9 இந்த 2 நம்பர். அதே மாதிரி இங்கேயும் 7, 8 இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் போது, வேறு எதுவுமே வரவே வராது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து 0வில் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1ஆம் நம்பரில் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்படி தான் ஆடணும். ஏன்னா 0 வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 கிட்டத்தட்ட இந்த மாதம் மேரேஜாக ஏ போர்டில் வரவே இல்லை. சரிங்களா? அப்போ போன மாதத்தில் நமக்கு 0 வந்திருக்கா ஏ போர்டில் அப்படின்னா ஒரே ஒரு டைம் வந்திருக்கு. எப்போ வந்திருக்குன்னா அது கார்வோனியா ப்ளஸில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த நம்பர் எவ்வளோ நாள் பெண்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? 15 நாள் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு 0. அப்போ அந்த 15 நாள் 0 வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்குது. 1ஆம் நம்பர் நமக்கு வந்து ஒரு 7 நாள் தான் ஆச்சு. கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துங்க. கண்டிப்பாக அது வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இன்னொரு நம்பர் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். மறுபடியும் 7ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 777ன்னு வரும். 7ஆம் நம்பர் இங்கே வந்து 778ங்க, இல்லை 777. சரிங்களா? அந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 777ன்னு வரணும், இல்லை 778ன்னு வரணும். இந்த 2 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் வரலங்க, ஒரு பெரிய நம்பர் 9ஆம் நம்பர் வருதுன்னா நாளைக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு லாஸ்ட்டு
உங்களுக்கு ஆல் போர்டில் வர வேண்டிய நம்பராக இருக்குது. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் எனக்கு ஃபேவரபுளாக இருக்க ஒரு நம்பரு நாளைக்கு வர மாதிரி இருக்கிறது 0 வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக, மாற்றமே இல்லை. 2ஆம் நம்பர் இருக்குது, மாற்றமே இல்லை, வந்துடும், வந்தே தீரணும், அந்த மாதிரி தான் இருக்குது. 7ஆம் நம்பர் வரும். சரிங்களா, உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்தீங்க. 7ஆம் நம்பருக்கு எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி ஒரு 9ஆம் நம்பர் இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டு வரணும். 7ஆம் நம்பர் வரணும், இல்லை 2ஆம் நம்பர் வரணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். வர வேண்டிய நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.